பூத் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்பை நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இதோட யூசேஜை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வெப்சைட்டில் பிடிஎஃபாக டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்கும். இந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை அந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த 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 அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ பூத் நம்பர் 19 பார்ட் நம்பர் 19 உள்ள டேட்டாவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 956 டோட்டல் ஓட்டு இருக்குது. டோட்டல் ஆண்கள் 483, பெண்கள் 473 ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மொத்தம் லிஸ்ட்டும் இது லிஸ்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஃபில்டர் ஆப்ஷனை கொடுத்து பார்த்திங்கன்னா ஏரியா வைஸ், ஏஜ் வைஸ் பார்க்கலாம். ஜெண்டர் தனியாக எடுத்து பார்க்கலாம். இப்போ ஜெண்டர் ஆண்கள் மட்டும் பார்க்கணும்னா ஆண்கள் இப்போ செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தோம்னா ஆண்கள் மட்டும் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வருதும். இப்போ ஏஜ் வந்து நமக்கு ஏஜ் வந்து நியூ ஓட்டர்ஸ் 18 to 25 உள்ள ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டு கொடுத்துரும். ஸோ இதுவெல்லாம் வந்துடும். ஸோ ஃபில்டரில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்கேன். வார்டு வைஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த ஏஜில் இந்த வார்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத லிஸ்ட்டு எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி பர்டிகுலர் ஓட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகும். அது தவிர முக்கியமான நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இருக்கிற ஓட்டர்ஸுக்கு இவங்களாம் நமக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்றத செட் பண்ணுறதுக்குன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இவருக்கு வந்து சித்ரா அப்படின்றவர் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றதுக்கு எடிட்டு போய் இவர் நம்ம ஓட்டு போடுவாருன்னா க்ரீன் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இவர் வந்து க்ரீனில் சேவ் ஆகிடுவாங்க. அப்படின்னா இப்போ சித்ரா வந்து க்ரீன் ஓட்டர்ஸ், அது நமக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ வந்து இப்படி இருக்காங்க, இவர் வந்து நமக்கு ஓட்டு போட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அப்படின்னா அவருக்கு ரெட்டு கலர் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் கோடு கொடுத்து வச்சிடலாம். சப்போஸ் அவர்கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவர் எல்லாம் பேசுகிறாரு, அவர் எல்லாம் கேட்குறாங்க, ரெக்குயர்மெண்ட் எல்லாம் ஏதாவது கேட்டாங்கன்னா அதையும் நம்ம எடிட் பண்ணி இங்கே நோட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த எடிட்டில் என்னென்ன வேறு ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஓட்டு போட்டு உடனே நம்ம பூத்தில் வந்து ஓட்டு சரி நம்பர் வச்சு டிக் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு எடிட் போய் ஓட்டு கொடுத்துட்டிங்கன்னா போட்டவங்க லிஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி பண்ணியிருக்கும் போது எவ்வளோ பேர் இன்னும் ஓட்டு போடல அப்படின்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபில்டரில் கலர் கோடை வச்சு நம்ம செக் பண்ணலாம். க்ரீன் கலரில் எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக ஓட்டு போடக்கூடியவங்க அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ரெட் கலரில் எடுத்து பார்த்தோம்னா அந்த ரெட் கலரில் எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க சரி அப்படின்றத எடுக்கலாம். இவங்களை திரும்ப கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் இந்த ஆப்பு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து டோட்டலாக 10 ரெக்கார்டு ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும். இதில் வந்து இல்லை 15 ரெக்கார்டு வேணும் அப்படின்னா 15 ரெக்கார்டு டிஸ்பிளே பண்ணலாம் பேஜ் வைஸ் கொடுத்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ சீரியல் நம்பர் 50ல் யார் இருக்காங்க அப்படின்னா அந்த சீரியல் நம்பர்னு இருக்கும். 15 கொடுத்திங்கன்னா சீரியல் நம்பர் 50ல் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இங்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து நேமு கொடுத்து பார்க்கலாம். ஓட்டர் ஐடியை வச்சு இங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் பண்ணி இந்த மாதிரி அப்புறம் தெரு வைஸ் பார்க்கலாம். ஓட்டர் அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம். இந்த தெருவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறோம்னா எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டோட்டலாக இந்த பார்ட் நம்பர் 19ல் எவ்வளோ பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கலாம். எவ்வளோ நமக்கு பாசிட்டிவாக இருக்கவங்க எவ்வளோ பேர், ரெட் கலர் இருக்கவங்க எவ்வளோ பேர் அப்படின்ற லிஸ்ட்டை பார்க்கலாம். எத்தனை பேர் ஏஜ் குரூப்பு 18 to 25 உள்ள குரூப்ஸ் பார்க்கலாம். வார்டு நம்பர் வைஸ் பார்க்கலாம் எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்போடைய யூசேஜ் மெயினாக பார்த்திங்கன்னா, நம்ம ஓட்டு கேட்க போகும்போது நமக்கு இந்த தெருவில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்கன்றதெல்லாம் நோட் பண்ணி வந்தோம்னா ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் இதே மாதிரி இந்த ரெக்கார்டு எல்லாமே அப்படியே சேவ் தான் இருக்கும். மேக்ஸிமம் உள்ளாட்சி தேர்தல்லையும் இந்த ஆப்பு நமக்கு யார் பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்ற டைம்லேயும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஆப்போடைய ஃபீச்சர்ஸ். ஈஸியாக உங்களுக்கு நோட்டில் எக்ஸல் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக இது வழியாக நீங்கள்
செக் பண்ணலாம். எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். லாகின் பண்ணி எனி டைம் எங்கே இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2-3 பேர் கூட அதே லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஆப்பில் இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதில் எதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஏதாவது இதோடைய ஆப்போட ஃபீச்சர்ஸ், நியூ ஃபீச்சர் ஏதாவது ஆட் பண்ணால் கூட நான் ஆட் பண்ணி இந்த ஆப்பை கொடுக்கலாம்.